வணக்கம் மக்களே, சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு தமிழக அரசியல்ல ஒரு பயங்கரமான திருப்பம் நடந்துட்டு இருக்குங்க. வரப்போற சட்டசபை தேர்தலுக்கு இப்போதே களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருடைய பார்வையும் இப்போ திமுக கூட்டணி மேலதான் இருக்கு. அதுலயும் குறிப்பா காங்கிரஸ் கட்சி திமுகவை கைவிட்டுட்டு நம்ம தளபதி விஜயின் தார்வைக்கா கூட கைகோர்க்க போறதா ஒரு அதிரடி தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. உண்மை சொல்ல போன தமிழக காங்கிரஸ்ல இருக்கிற பெரும்பாலான நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாரும் விஜய் கூட கூட்டணி வைக்கணும்னு தான் ரொம்ப ஆசைப்படுறாங்களாம். ஏன்னா விஜய் கூட சேர்ந்தா தமிழகத்துல ஆட்சி அதிகாரத்துல பங்கு கிடைக்கும்னு அவங்க நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம கேரளாவிலும் புதுச்சேரியிலும் விஜய்க்கு இருக்கிற அந்த மாஸ் ரசிகர் பட்டாளத்தை வச்சு அங்கேயும் ஆட்சியை பிடிச்சிடலான்னு டெல்லி காங்கிரஸ் மேலிடம் ஒரு பெரிய கணக்கே போட்டு வச்சிருக்காங்களாம். இதையெல்லாம் உறுதிப்படுத்துற மாதிரி காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் சமீபத்துல சென்னை வந்திருந்தாரு. ரகசியமா விஜயை சந்திக்கணும் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த விஷயம் உளவுத்துறைக்கு தெரிஞ்சதால கடைசி நேரத்துல அந்த சந்திப்பை தவிர்த்துட்டு போனிலேயே பேசிட்டதா சொல்றாங்க. அதுவும் வேணுகோபால் சென்னை வந்தப்போ அவரை வரவேற்க போன காங்கிரஸ் எம்பி எம்எல்ஏக்கள் கிட்ட கூட யாரும் என்னை பார்க்க ஹோட்டலுக்கு வராதீங்கன்னு கண்டிப்பா சொல்லிட்டாராம். அந்த அளவுக்கு விஷயத்தை ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருக்காங்க. சென்னையில தங்கி இருந்தப்போ நிறைய முக்கியமானவங்க கிட்ட பேசிட்டு அங்கிருந்து அப்படியே ஊட்டிக்கு கிளம்பி போயிருக்காரு வேணுகோபால். அங்கேயும் சில முக்கியமான நபர்களை சந்திச்சதா பேசிக்கிறாங்க. ஆக மொத்தம் தமிழக அரசியல்ல ஒரு பெரிய மாற்றம் வர்றது மட்டும் உறுதி. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.